வணக்கம் 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 வணக்கம். முதல்ல அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்து மடிய மனிதராகிய நாம் வழி அமைப்போம், அதை சொல்லிடுவோம். இதை நான் இந்த காணொலியை விசேஷமாக விடுறேன். என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் யார் என்று பார்ப்பீங்க. எனக்கு டாக்டரே காலக்கெடு சொல்லியிருக்கு, ஒரு 2 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்கெலாம் இருப்பேன்னு சொல்லியோ விட்டுடுவோம். சரி, இதை நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால், அடுத்த இப்படியான ஒரு மனிதன் நான் போய் கதைக்க வேண்டிய அவசியமோ போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது நான் இலங்கையில் ஈழ தமிழ் என்று சொல்லிக்க, இலங்கையில் நடந்த இனப்பிரச்சனையால் உறவினர் குடும்பம் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கணும். என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கணும், யூரோப்பில் இருக்கலாம், லண்டனில் இருக்கணும். அப்போ எந்த விதத்தில் நான் போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த போய்க்கு முதல் இந்த உலகத்துக்கு நாம் 4 வருஷமாக சொல்லி சில சேனல்கள் தடை செய்துட்டாங்க. நான் கடைசியாக இந்த சேனலை விடுறேன். நான் போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகம் மனிதனுக்கும் அனைத்து உயிருக்கும் இந்த பூமியில் இருக்குதுகள், வாழுதுகள், சாகுதுகள் என்றதான் எனக்கு தெரியுது. அதால் இனம் மொழி என்று சொல்லி இருக்கிறது ஒரு தற்பாதுகாப்புக்கு. அது மட்டும் எனக்கு விளங்குது. இப்போ குடும்பம் என்று சொன்னால் மனைவி மனுஷன் பிள்ளை என்று சொல்லி குடும்பமாக இருப்பினம், ஒவ்வொரு தரம் இருப்பினம். அது பேர்ந்து தான் அடுத்தடுத்த தற்பாதுகாப்பு. அப்போ இந்த மொழிகள் இருக்கிறது, இனங்கள் இருக்கிறது, அது தற்பாதுகாப்பு. அது பிரித்து தான் இருக்கும். சரி, அதையும் விட்டுடுவோம். இந்த உலகத்துக்கு ஒரே விடுதலை. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நான் சொல்லிக்கொண்டே வாரேன். அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்து மடிய மனிதராகிய நாம் வழி அமைப்போம், கட்டாயம் வழி அமைக்கலாம். என்ன மாதிரி நாம் வழி அமைக்கலாம் என்று நான் சொல்லி வர்றேன்னு சொன்னால், முதலாவது அரசியல்வாதி. இந்த உலகத்தை ஜனநாயகம் என்ற போர்வையில் அரசியல் தான் இந்த அரசியல் என்ற ரீதி, அரசாட்சியிலிருந்து இப்போ ஜனநாயகம் அரசியல். இப்போ அரசியல்வாதி என்று சொல்லிக்கல, அதில் என்ன ஒரு சின்ன ஒரு பிழை ஒன்று தெரியுது என்று சொன்னால், அரசியல்வாதி காசுக்காகவும் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் வரையினம். அப்போ மக்கள் ஆட்சி என்று சொல்லி இருக்கு, உங்களோட கையில் வாக்கு பலம் ஒன்று சொல்லி இருக்குது. இந்த அரசியல்வாதி நீங்கள் முடிவெடுக்கலாம். எப்படின்னு சொன்னால், அரசியல்வாதி கொஞ்சம் இந்த தமிழில் கொஞ்சம் தெளிவுபட சொல்கிறேன். அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கையாக பணி செய்ய முன்வர வேண்டும். இதன் விளக்கத்தை நீங்கள் கொஞ்சம் யோசித்து விளங்கிக் கொள்ளுங்க. எப்படி என்று சொன்னால், இப்போ நான் அரசியல்வாதி என்று சொன்னால், இப்போ அசையின் சொத்து அசையா சொத்து 2 சொத்து இருந்தால், அதை நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், எழுதி வைக்கணும். நான் பிளவிட்டால் அல்லது பிழையான நடவடிக்கைகள் செய்தால், சரி ஊழல்கள் செய்தால், அதை அடுத்த அரசு எடுத்துருமெண்டா அது கட்டாயம் அடுத்த அரசு எடுக்கத்தான் போதும். அப்போ மக்களுக்கு உண்மையாக பணி செய்ய யார் முன்வரினமோ அவையெல்லாம் வருவினம். இதான் எனக்கு தெரியுது. இது உலகத்தில் இல்லை. இப்போ உலகம் வல்லரசு என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவோ பிரிட்டிஷோ ஃப்ரான்ஸோ சைனாவோ ரஷ்யாவோ இல்லை. அடுத்த இந்தியா வெயிட்டிங்கில் இருக்கு, இல்லை. சரி, இதை ஒன்றை சீர்படுத்தலாம். எப்படி சீர்படுத்தலாம் என்று சொன்னால், டக்கன்று இதை நான் சொல்லிட்டு விடணும். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு கேட்க போரிங்காக இருக்கும். எப்படி சீர்படுத்தலாம் என்று சொன்னால், பெண்கள் சரியாக கஷ்டப்பணினம் என்று சொல்லிக்கல. பெண்கள் குழந்தையை பெற்றெடுத்தால் குழந்தைக்காக 1 வருஷம் வெயிட் பண்ணணும். இந்த குழந்தை வளம் நடக்க 2 வருஷம். அப்போ உழைச்சல் போகிறோன்னு சொன்னால் ஆண்கள் போய் அடிபடுத்தது. அந்த ஆதி காலத்துலேருந்து பெண்கள் பெண்ணினம் கஷ்டப்படுறத புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்போ
என்ன நான் சொல்ல வர்றேன்னு சொன்னால், உணவு இப்போ மனுஷனுக்கு என்ன தேவை? உணவு, உறையுள், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு. உணவு, உறையுள், இருப்பிடம், சும்மா ஒரு படிப்பு, சும்மா ஒரு படிப்பு, கல்வி, ஒரு கீழே வந்து ஒரு டக்குன்னு ஒரு வைத்தியம், ஃப்ரீ வைத்தியம், பாதுகாப்புன்னா இங்கேயும் போயிட்டு வரக்கூடியதான். ஒன்றுமே ஒரு ஒன்றும் செய்யக்கூடாது. யூரோப் போல, கிட்டத்தட்ட யூரோப், மேற்கா யூரோப்போ போல இதை வந்து கொண்டு வரணும். மற்றது உலக அரசியலை மாற்றணும். நான் இதை என்னன்னு சொல்கிறேன், அப்போ வந்து பெண்கள கையில் வாக்க கொண்டு போய் ஆண்களுக்கு முதல்ல ஏன் போடுறீர்கள்? இதால் வந்து ஆண்களுக்கு போட்ட எப்பயாவது விமோசனம் வந்ததா? முதலாவது அந்த பிள்ளையை ஏன் செய்கிறீர்கள்? நீங்கள் குழந்தைய பிறப்புறீர்கள், அந்த குழந்தைக்கு வந்து 18 வயது யூரோப்பில் கொடுக்குற போல தருவாங்கன்றதை உங்களுக்கு அது விளங்குது இல்லை. மற்றது நான் வந்து இதை வந்து இந்தியா தமிழ் மக்களுக்கு சொல்ல இல்லை, இலங்கை ஈழத்தமிழ் மக்களுக்கு நான் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், ஈழத்தமிழாக்கள் வெளிநாட்டுக்கு வந்து வெளிநாடுகள் தெரியும். வெளிநாடுகள்னு சொன்னால் ஜெர்மன், டென்மார்க், ஸ்வீடன், நோர்வே, ஃபின்லாந்து, ஹோலாந்து, பெல்ஜியம், இந்த ஆஸ்திரியா, இந்த பெஸ்ட் யூரோப், மற்றது அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அப்படி வெளிநாடுகள் தெரியும். அப்போ வந்து சுதந்திரமாக அரசியலை வந்து விளங்கி கொள்ளலாம், பார்க்கலாம் தடையின்றி. அப்போ வந்து ஈழத்தமிழாக்களுக்கு வந்து 100% தெரியும் விஷயம். சரியோ, இப்போ நான் கதைக்கிறது வந்து யாழ்ப்பாணத்து சனத்துக்கு சொல்கிறேன். பெண்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து 12 லட்சம் சனம் இருக்குது. உலகத்தை மாற்றுறதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். தயவு செய்து கேளுங்க. உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதை நான் சொல்லி கொண்டு இருக்க நான் இருப்பனோ தெரியாது. 4 வருஷமாக சொல்கிறேன். இதை நீங்கள் ஒரு ஆள் விளங்கி கொண்டால் அது போதாது. விளங்கி செய்யப்படுற ஒரு ஆள் கேட்கும் என்று தான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நீங்கள் ஒரு 12 லட்சம் ஜனத்தில் ஒரு 2 லட்சம் தமிழ் பொம்பளைகள் வந்து பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும்னு முடிவு எடுங்க. பெண்கள் ஒரு பெண்ணுக்கு வாக்கு செலுத்தணும். ஆண்கள் தேர்தலில் நின்றால் அந்த தேர்தலை நீங்கள் தவிர்த்துருங்க. மற்ற டிக்டாக்கை வந்து ஆயுதம், இந்த டிக்டாக்கை வந்து ஆயுதம் என்னங்க, எவ்வளோ வசதி உங்களுக்கு இயற்கை தந்துருக்கு. டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப் பண்ணி தந்துருக்கு. டிக்டாக்கில் டக்காண்டு தெரியும். பெண்கள் வந்து ஆண்களுக்கு வாக்கு செலுத்துறது ஃபுல்லாக தவிர்த்துருங்க. இதை வந்து ஆணையும் பெண்ணையும் பிரிக்க நான் பெறையில. ஆண்களால் உலக காலத்திலேயும் இந்த டெமோக்ரஸி அண்டு ஜனநாயகம் வந்து ஜனநாயகத்தால் ஆண்கள்லாம் நாளை நம்ம பிரச்சனையாக தான் இருக்கு. ஒரே பிரச்சனையும் இங்கே வறுமையும் அதுவும் பிரச்சனையும் சண்டையும். அப்போ நீங்கள் வந்து பெண்கள் கட்சி ஒன்று வரணும். பெண்கள் கட்சி ஒன்று வந்தால் யாழ்ப்பாணத்தில் இருந்து துவங்கி அங்கால கிளிநொச்சி மில்லத்து தமிழீழம் மாற சிங்கள மக்கள் நல்ல மண்டு இதை ஏற்றுக்கொண்டு இலங்கை வந்து ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கையாக பணி செய்ய முன்வரினம், அதுவும் பொம்பளை ஆளுதுன்னு சொல்லி இலங்கையிலேருந்து தீயா உலகத்துக்கு பெறவோணும். அதுக்காகத்தான் இதை சொல்லி கொண்டு இருக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பிரச்சனை? நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பொம்பளை உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து உணவு பாருங்கள். இப்போ நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம், எங்களை எல்லாம் புலப்பெயர்ந்தாக்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம். பாருங்க, யாழ்ப்பாணத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, வெளிநாட்டிலையும் இருக்குது உங்களோட அப்படின்னு சொந்தக்காரர் இருப்பினம். அவங்களுக்கு உணவு, ரயில், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு எல்லாமே இருக்குது. அதே உங்களுக்கு கிடைச்சால் அதை பின்பற்றி மற்ற தமிழகத்துக்கும் கிடைச்சி இலங்கை அதை பின்பற்றி அப்போ இலங்கையிலிருந்து உலகம் எல்லாம் பரவி உலகமே ஒரு பெண்கள் ஆட்சி கீழே கொண்டு வரக்கூடிய வசதி வந்து புலம்பெயர் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் ஆரம்பிக்கணும். ஏன்னு சொன்னால் அது தலையில் இருந்தால் ஆரம்பிக்கணும். அப்போ வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு பெண் வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால், பெண்கள் இந்த டிக்டாக் மூலம் பெண்கள் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுங்கோ. ஆண்களை தேர்தல் வந்தால் தவிர்த்து கொள்ளுங்க. இப்போ இது திருப்பி தேர்தல் வரும். அது ஏன்னு சொன்னால் தேர்தலில் பெண்கள் வாக்களிக்கல எடுத்து தேர்தல் வரும். பெண்கள் வந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்துட்டு இந்த மதுக்கடையில் முதல் வந்து வளர மட்டும் எல்லாம் பூட்டலாம். சரியோ, ஒரு அக்காவோ தங்கச்சியோவா
இதுக்கெல்லாம் இப்போ யோசிச்சு எழுதி எல்லாம் படித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்து மடிக்கணும். இதுக்கு படிப்பு யோசிச்சு சொல்ல தேவையில்லை. பெண்களுக்கு தான் பார்க்க சொல்றோம், பெண்ணை தெரிஞ்செடுக்கணும். இப்போ பெண்கள் கட்சி இருக்கும், பெண்கள் கட்சி இருந்தால் ஆண்கள் வந்து சேருவீனம். இப்போ யாழ் மாவட்டம் மாற தமிழீழம் மாற இலங்கை மாற இலங்கையிலேருந்து தீயா உலகம் மாற உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் உணவு உறையுள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு கிடைக்க பேருந்தங்கால எல்லாம் கிடைச்சி எல்லாரும் நிம்மதி அடைய அமைதி சாந்தம் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி உலகத்துக்கு வர பேருந்து இருக்கிற அணுக்கழிவுகள் இப்போ அணுகுண்டுகள் அதுகள் எல்லாம் கலக்கிறாங்களோ அதுகளை கொண்டு அண்ட வழியில் கொண்டு மனிதன் வீசுவான். இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி கொண்டு வரேன். இந்த முறை கொஞ்சம்